என்னது இது? டூருக்கு போறீங்களா வேற எங்கயாவது போறீங்களா? ஒரு பாட்டு பாடுவோம் டான்ஸ் ஆடுவோம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? வாத்தி என்ன வாத்தி சாமியார் மாதிரி உட்காந்துருக்கீங்க? ஆரம்பிச்சு விடுங்க வாத்தி. டூர் தானே போறோம், சும்மா ஆட்டம் பாட்டம் கொட்டாட்டம் குதூகலமா இருக்க வேணாம். இங்க பாரு, நீங்களா டூர் வரணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த வேலையை நான் சரியா செஞ்சுட்டேன். இந்த டான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராது. ஓகே? ஆமா சார், ஒரு மாதிரி போர் அடிக்குதுல்ல, கிளம்பினோடனையும் டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சா நல்லா தான் இருக்கும். யார் இங்க அழகா டான்ஸ் ஆடுவா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க மேம். பிரின்சிபல் ஐயோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாரும் டூர் என்ஜாய் பண்ண தானே வந்திருக்காங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். தாராளமா டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐ டோன்ட் டிஸ்டர்ப். ஸ்னேகா மேம், என்ன அந்த சைடு திரும்பி உட்கார்ந்திருக்கீங்க? ஆரம்பிங்க. ஆமா, சட்டு புட்டு டான்ஸ் யாரு போட்டு விடுங்க, இல்லனா பாட்டு யாரு போடுங்க. போர் அடிக்குது. ஒரு குத்து குத்துனா தான் நல்லா இருக்கும் போல. டேய் உமலா மூஞ்சி, உன்ன தான் தேடிட்டு இருந்தேன். அங்க போய் உட்கார்ந்திருக்கியா? சரி, ஓகே ஓகே, பாட்டு போட சொல்லி டான்ஸ் ஆடுங்க. மேம் அதெல்லாம் வேணாங்க மேம், சும்மா வரலாம். ஏன்டா மதனே புடத்தவே இறக்கி போற சும்மா வர்றதுக்கு? ஜாலியா என்ஜாய் பண்ண தானே போறோம். வாய மூடு. எல்லாரும் போடுங்க, டான்ஸ் போடுங்க, பாட்டை போடுங்க. ஸ்னேகா மேம், அங்கட்டே திரும்பி உட்கார்ந்திருக்கீங்க, டான்ஸ் ஆடுறது. ஐயோ மேம், எனக்குலாம் டான்ஸ் ஆட வராது. நான் உட்கார்ந்து வேணா பார்க்க வேணா செய்வேன். பிரீத்தி மேம், இப்போதைக்கு என்னோட அழகிய லைலாவை கூப்பிட்டு இருக்கீங்க. அவங்க என் கூட மட்டும் தான் டான்ஸ் ஆடுவாங்க. நாங்க இப்ப டான்ஸ் ஆட மாட்டோம். பாட்டு மட்டும் போட்டா இப்படி யாரும் டான்ஸ் ஆடுங்க. சட்டு புட்டு ஆரம்பிச்சு விடுங்க. ராக்கி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். நான் எதுவும் நினைப்பேன், யாரும் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்காதீங்க. நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். நீங்களாம் டூர் போகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதனால தான் பிளான் பண்ணி டெல்லி போயிட்டு இருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகேவா? ஆனா எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. அவ்வளவுதான். பிரின்சிபலே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன மேம், ஆரம்பிச்சு விடுங்க. பிரீத்தி மேம் டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆட வராதுன்னு சொல்லல, எனக்கு இந்த தனியாலாம் ஆட வராது, அதுதான். ராக்கி அண்ணா, அந்த மேம்லாம் டான்ஸ் ஆடுவாங்களா? நீ வேற, அவங்க வீட்டுக்காரர் இருந்தாதான் குத்தாட்டம் போடுவாங்க. பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு மேம் டான்ஸ் ஆட சொன்னா எப்படி ஆடுவாங்க? நான் அவங்க வீட்டுக்காரர் வர கூப்பிடு, வண்டி நிறுத்து, திரும்ப யூட்டன் போடு. எப்பரா 10 ஊர் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் மேமோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வரதா? அதெல்லாம் இல்ல மேம், இது வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃபுக்கான டூர் தான். ஓகேவா? அதனால நீங்க டான்ஸ் ஆடணும். பிரீத்தி மேம் அதான் ஆசைப்படுறாங்கல்ல, டான்ஸ் ஆடிருங்க. ஏய் என்ன கோர்த்து விடுற? சீரியஸா எனக்கு டான்ஸ்ல ஆட வராது. வேணாம். அதான் எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல மேம், சும்மா ஆடுங்க. நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா எல்லாரும் ஆடுவாங்க. ஓகே, ஆடலாம். உனக்கென உருகினேன், உயிரில் கரைகிறேன், அனலென எரிகிறேன், அலையாய் உடைகிறேன். உனக்கென வருகிறேன், உடலாய் இணைகிறேன், எப்படி நீங்குவேன் என்னிடம் வா. கனவினில் வருகிறாய், கண்டதும் மறைகிறாய், கண்களில் வாழ்கிறாய், கண்ணீரில் மிதக்கிறேன். எதற்கெனை மறுக்கிறாய், இதயம் வலிக்குதே. உன் கூட மனுஷ ஆடுவானோ? நான் என்னோட அழகிய லைலா கூட மட்டும் தான் டான்ஸ் ஆடுவேன். டேய், உன் டான்ஸ்ல தீய வச்சிருவேன்டா. என் கூட டான்ஸ் ஆட வர போறியா இல்லையா மதனே? என்னடா பாருன்னு கேளு. நான் எவங்கிட்ட பேசுற நிலைமையில இல்ல, அவங்க வேலையை மட்டும் பாருங்க. சாத்திட்டு போறான். சரி வாத்தி, ஒரு டான்ஸ் போடுறது. ராக்கி நீ வேணா ஆடு, நமக்குலாம் டான்ஸ் எல்லாம் வராது. நம்ம வேடிக்கை பார்க்க மட்டும்தான். உருட்டாதீங்க வாத்தி. ஸ்னேகா மேம கரெக்ட் பண்ணலாம் தெரியுது, ஒரு டான்ஸ் ஆட முடியாது. நீங்க என்ன கரெக்ட் பண்ணாலும் சரி, என்னுடைய அழகிய லைலாவை நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன். ஏன்னா அவங்க என்னுடைய அழகிய லைலா. அடே நான் சும்மால சொல்ல, நிஜமாவே எனக்கு டான்ஸ் ஆட வராது. வேணும்னா ஸ்னேகா மேம்கிட்ட கேளு. என்னது ஸ்னேகா மேம்கிட்ட கேட்கணுமா? எது கேட்கணும், என்னது கேட்கணும், எது எப்படி ஸ்னேகா மேமுக்கு தெரியும்? எப்படி இதெல்லாம் தெரியும் சொல்லுங்க. அப்போ ஸ்னேகா மேம்கிட்ட பேசுறீங்க, சொல்லுங்க வாத்தி. ஸ்னேகா மேம் வாத்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாத்தி நம்பர் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க ஸ்னேகா மேம். நீங்க இவங்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அப்படிதான் பாத்துக்கோங்க. ராக்கி ரொம்ப மோசமான நிலைமையில ஆயிருவேன். சொல்லுங்க. ஐயோ, ஒண்ணு இல்ல ராக்கி, இடையில ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தோம். அப்ப என்னோட பர்சனலா நாங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அதனால அவர் அதை சொன்னாரு, எனக்கு டான்ஸ் எல்லாம் வராதுங்க மேம் அப்படின்னு சொல்லி சும்மா அதுல பேசினாரு. ஆமா சார், எனக்கு டான்ஸ் ஆட வராதுன்னு சொல்லி சொன்னேன், அவ்வளவுதான். மேம் என்ன மேம், எப்ப இதெல்லாம் அவர்கிட்ட பேசுனீங்க? ஏன் மேம் என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லவே மாட்டீங்களா? என்ன பேசுறது அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அவர் நம்பர் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. மேம் உங்ககிட்ட ஓயாம சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இது வரைக்கும் பேசுனது போதும், இனிமேல பேசக்கூடாது. என்ன எது வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா கேட்டு சொல்றேன். அடே, நானே பேசவேன்னு நினைச்சேன், நீ பேச விட மாட்டடா நீ. ஏன் வாத்தி, ஸ்னேகா மேமுக்கு டான்ஸ் ஆட வராது, உங்களுக்கு ஆட வராதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடி பழகுங்க. மேம் என்ன மேம் ஒண்ணு தப்பா சொல்லலையே மேம். மேம் சொன்னதுல எனக்கு பொறுத்தவரை எந்த தப்பும் இல்ல. நீங்களும் வாத்தி ஆடுங்க. ஏ ரெட்ட குடுமி பாரு, சுத்தமா அறுத்து அப்படி தூக்கி பாட்டுருவேன் பாத்துக்க. ஆளு மண்டே பாரு. என்னடா இங்க எப்படி பேசாம பேசிட்டு இருக்க? பொசுக்கிட்ட ஆளுக்கு எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க?
அதெல்லாம் முடியாது. என் ஸ்னேகா மேம் என் கூட மட்டும்தான் ஆடுவாங்க. அதெல்லாம் மாத்தி கூட ஆடவே மாட்டாங்க. வாத்தி நீங்க நல்ல பையன் தானே, சொல்லுங்க வாத்தி. மேம் அப்பெல்லாம் ஆடக்கூடாது. உங்களுக்கு டான்ஸே ஆட தெரியாது. என்ன என் கூட ஆடுறப்ப மட்டும் உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, உங்களுக்கு ஆட தெரியாது. ஆனா ராக்கி, என் மேல யாரும் இந்த அளவுக்கு பாசம் வச்சது இல்ல. அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கேன். நானும் அவ்வளவு பிடிக்குமா? என்ன மேம் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்கன்னா எனக்கு உசுறு மேம். அதை நான் எப்படிலாம் வெளிப்படுத்த நினைக்கிறேன் அப்படிலாம் என்னால முடியாது மேம். அந்த அளவுக்கு உங்களை. ஓகே ஓகே ஓகே, சரி எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல, ஒரே ஒரு டைம் சார் கூட ஆடினா என்ன? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே, உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே, சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். அதான் இவ்வளவு கேக்குறாங்கல்ல சார், ஆட வேண்டியதானே? சரி ஓகே, ஆடிடுவோம். மேமுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். என்னது ஓகேவா மேம்? என்ன மேம்? டான்ஸ் தானே ராக்கி, இதுல ஒண்ணும் இல்ல. ஓகேவா, ஆடலாம். சரி ஆடுங்க. உன்னை வேணான்னு சொன்னது என்னமோ நான் தான். அதுக்காக இன்னொரு ஆம்பளை கூட டான்ஸ் ஆடுற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சுல. பொண்ணுங்க மனசு ஒரு குழந்தைத்தனமானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் மனசு அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ உன் மனசுக்குள்ள என்ன ஓடுன்னு தெரியும். உன் மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப பதட்டமாவும் இருக்கும். என்னடா சி இப்படி நடந்துக்கிறாளே அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஓடும். நல்லாவே எனக்கு தெரியும். ஓடுற தப்புன்னு நான் சொல்லலை. அதை என்ன வேணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருந்துருக்கணும். உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு உண்மையான அன்பை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை அலட்சியப்படுத்தி உங்கள் மேலே நீங்கள் தான் எங்களுக்கு உசுறு அப்படின்ற மாதிரி நாங்கள் உசுரியே வைக்கிற மாதிரி எங்கள் மனசை மாற்றி கடைசியில் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அன்பு வச்சு காத்திருந்து கடைசியில் ஏமாந்து போகிறது நாங்கள். இப்போ உன் மனசுக்குள்ளே அப்படியே ரொம்ப துடிக்குன்னு எனக்கு தெரியும். துடிக்கட்டும், எனக்கு அதுதான் வேணும். இருவிழிகளும் தேக்குச்சேன என்னை உரசிடும் கூடி பூக்களாய் மலர்ந்தது மனமே, அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லையே, அளந்து பார்க்க பல விழி இல்லை, என்னை இறந்து போதும் அவள் எனதில்லையே, மறந்து போயின் மனமே. ஒரு கண்ணில் நீர் கசியா, உதட்டு வழி உசிர் கசியா, உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே, அடாத்தோட விழுந்த இனம் அந்த ஆத்தோட போவது போல் நெஞ்சு உன்னோடதான் பின்னோடதே, அடக்காலம் மறந்து காட்டு மரமும் பூக்கிறதே. சரி ஓகே, யாருமே இங்க டான்ஸ் ஆட வில்லிங்க இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, பாட்டு பாடுங்க. மேம் அகல்யா சூப்பரா பாடுவாங்க. அவங்க பாடுறாங்களா? ஓகே, பாடலாம். பாடவா? இனிரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை, இனி பிரிவே இல்லை அன்பே உன் உளறலும் எனக்கு இசை. உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம், கண்ணாடியும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம், சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில். எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே
கடவுளை போல் நீ முளைத்தாய். மரம் இருந்தால் அங்கே என்னை நான் நிழலென நிறுத்திடுவேன். இலை விழுந்தால் ஐயோ என்றே நான் இருதயம் துடித்திடுவேன். இனிமேல் நமது இதழ்கள் இணைந்து சிரிக்கும் ஓசை கேக்குமே. நெடுநாள் நிலவும் நிலவின் கலங்கம் துடைக்க கைகள் கோர்க்குமே. உருவாக்கினாய் அதிகாலையை ஆகவே நீ என் வாழ்வின் மோட்சமே. இரவே என்னை கண்ணீரும் விழிகளில் கிழக்கு திசை. இனி பிரிவே இல்லை அன்றியும் தொடரலும் எனக்கு இசை. உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம். கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம். பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி கிங்ஃபிஷரே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே. அதுவும் எனக்கு பிடிச்ச க்ரீன்ல ஒன்று, உனக்கு பிடிச்ச ரெட்ல ஒன்று. வாய் திமுறா பேசாதடி. என்ன அட்டம் பிடிச்சு வாங்கி புட்டு எதுக்கு வாங்கிட்டு வர சொன்ன? முதல்ல உன் ஜீவனுக்கு நீ ஒண்ணு குடிக்கிறியான்னு பார்க்கலாம், அப்புறம் நீ ரெண்டு. ஓகேவா? நீ யாரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் எப்படி குடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சரி, எப்படி குடிக்கணும்? இப்படி ஊத்தி வச்சிருக்க, அதை அப்படியே குடிக்கணுமா? ஓ, எப்படி குடிக்கணும்னு தெரியாதா? இங்க பாரு, நடிக்காத. என்ன ஏற்கனவே உனக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கு, ஆனா இப்ப என்கிட்ட மறைக்கிற. எனக்கு தெரியும்டி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குடிக்காமல இருந்திருப்பீங்க. எப்படி என்கிட்ட நீ அப்படி டக்குன்னு கேட்க முடியும்? கேட்டீல, குடிச்சு தொலை, குடிச்சு தொலை. நான் குடிக்கிறேன், ஆனா நீ என்னை பார்க்காத. எனக்கு ஒரு பெரிய வெக்கமா இருக்குல்ல. ஓ, வெக்கமா இருக்கா? வாங்கிட்டு வர சொல்லும் போது தெரியலையா? எவ்வளவு தெரியுமா? இது எவ்வளவு தெரியுமான்னு கேக்குறேன். கொஞ்சம் வேஸ்ட் பண்ண அவ்வளவுதான், பாத்துக்கோ. குடி. டேய், என்னடா கண்ண பொண்ணாட்டியே குடி குடின்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பார்த்தா குடியாரி மாதிரி உனக்கு தெரியுதா? ஓங்கி ரெண்டு அரை விட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ரொம்ப பண்ணாதடி. குடிக்கணும்னு ஆசைப்பட்டீல, குடிச்சு தொலை. ஓகே, குடிக்கிறேன். குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பேசினாலும் அதை நீ உண்மையை நம்பிடக்கூடாது. ஓகே? குடிச்சா உண்மை வெளியே வரும்னு சொல்லுவாங்க. நான் இதை உளர மாட்டேன். ஓகேவா? ஓகே, குடிக்கட்டுமா? இல்லனா மட்டும் அங்க எல்லாம் வாயில இருந்து வருது. குடி. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டும் மரத்துடுப்ப போல இடுப்பு ஆட்டுதா. பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டும் மரத்துடுப்ப போல இடுப்பு ஆட்டுதா. என்ன இப்படி பாக்குறா? ரைட்டு, ஓகே. ஹாய். ஏன் அங்க உட்காந்துருக்க? யார் நீ? என்ன நீ ரெண்டு ரெண்டாலாம் தெரியுற? நீ ஒன்னா இருந்தாலே உன்னை பார்க்க முடியாது, இதுல நீ ரெண்டு ரெண்டா வேற தெரியுறியே. இங்க வா, பக்கத்துல வா. வா 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 வா. ரைட்ரா. இறங்கிருச்சு. இனி இவன் மனசுல இருக்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதோ வர. மெதுவா. ஹாய் கார்த்தி. என்ன என்ன கார்த்தி? உன் பேரு கார்த்தி தானே? சொல்லுடா. ஆமா, கார்த்தி தான். எனக்கு தெரியுமே உன் பேரு கார்த்தின்னு. இப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி, மிதக்கிற மாதிரி இருக்குடா. ஒண்ணுமே புரியல, தலையெல்லாம் சுத்துது தெரியுமா? நீ நல்ல புருஷன் தான்டா. ஏன்னா பொண்டாட்டி குடிக்கணும்னு கேட்டோட வாங்கிட்டு வந்து தந்து பத்தியா? உன் மனசு யாருக்கு வரும் சொல்லு பார்க்கலாம். டேய், நீ நல்ல புருஷனா கெட்ட புருஷனா சொல்லு. வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு பின்னாடி காரணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். டாக்டர் சொன்ன
அதை எப்படியாவது உன் வாயில இருந்து வர வைக்கணும்னு தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசுற? கார்த்தி, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இதை வாங்கிட்டு வர சொன்னதுக்கு பின்னாடி சஞ்சு மட்டும் இல்லை, நான் நான் வந்து நிறைய நிறைய சோகத்தில் இருக்கேன்டா. அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? என்னன்னு கேளேன். சொல்லு. நான் ஒரு பொண்ணு தானே. சொல்லு, நானும் ஒரு பொண்ணு, நான் ஒரு பாவம் தானே. ஆனா ஆனா நான் எவ்வளோ வலியை தான் தாங்குவேன். நானே சில டைம் நினைப்பேன், நான் எதுக்கு இந்த உலகத்துல பொண்ணா பிறந்தேன்னு. அப்படிதான் நான் நினைக்கிறேன் தெரியுமா? ஏன்னா பொண்ணா பிறந்தவங்க எல்லாத்தையுமே இந்த உலகத்துல தப்பு தப்பா தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? இரு, நம்ம எந்திரிக்கலாம். வேணாம், உட்காருங்க. நான் எந்திரி. இந்த உட்கார்ந்து எனக்கு சொல்லவே வராது. எந்திரி. தலை சுத்து. எந்திரி. கலை விழுந்துராத கலை. பாத்தியா, இது என்னன்னு சொல்லு. ஹார்ட் எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் என்னோட ஹார்ட்டும் இருந்துச்சு. ஆனா இப்போ என் ஹார்ட் உடைஞ்சு போச்சு தெரியுமா? அதான் என்னன்னு கேக்குறேன். அது எப்படி? ஃபர்ஸ்ட் நில்லு கலை, ஸ்டெடியா. நான் எதுக்குடா நிக்கணும் சொல்லு பார்க்கலாம். நான் நிக்க மாட்டேன், என்னால நிக்க முடியல. கார்த்தி, நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை உன்கிட்ட இருந்து மறைக்கிற தெரியுமா? கார்த்தி, இது உன்கிட்ட சொல்ல நான் எவ்வளவோ நாள் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியலடா. இப்போ சொல்லவா? சொல்லுன்னு தான் சொல்றேன், சொல்லு. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரா. சொல்லுமா, சொல்லு, என்ன பிரச்சனை? கார்த்தி, நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னா சொல்லு, நான் சொல்றேன். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நீ என்ன தப்பா நினைப்பியா? நான் தப்பு பண்ணல, ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிருவதானே. நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேம்மா. என்னன்னு சொல்லு. அது கார்த்தி, இதுக்கு மேல நான் மறைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ அதுக்கப்புறம் என்னை எப்படி பார்ப்பேன்னு தெரியாது. நான் அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பயந்துள்ள. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் வேலை பார்க்குற ஆஃபீஸா அது என்னது தெரியல. அங்க என்ன வேலை செய்யற இடத்துல என்ன? நான் சொன்ன நீ என்ன தப்பா நினைப்பு தானடா. நான் எப்படி சொல்லுவேன்? நீ ஒரு ராஸ்கல், உன்னை நான் அடிக்கிறேன். சரி, எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன சொல்லு. அது நான் வேலை செய்யற இடத்துல என்ன ஒருத்தன் டார்ச்சர் பண்றம்மா. என்னால முடியல கார்த்தி. அவ என்னைய தப்பா பாக்குறா. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றம்மா. சில நேரத்துல எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கலம்மா. தப்பா நினைச்சியா?
பிடிக்கலம்மா, கோவமா வருது. ஒரு தடவை நான் லிட்டுல இருக்கும்போது என் பக்கத்துல வந்து நான் என்ன ஷாம்பு போடுறேன்னு கேட்டம்மா. என்னால முடியலம்மா, என்னை காப்பாத்தும்மா கார்த்தி. வழக்கையில் பிடித்து வழக்கையில்